மறைந்த ஐயா நல்லக்கண் அவரோட இறப்பு வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தான். அதுக்கு வருத்தங்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 50 ஆண்டு காலம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது அப்படி ஒரு புரிந்துணர்வு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லை சார்? நிறைய விஷயங்களில் புரிந்துணர்வு எனக்கு மிக நன்றாக நினைவு இருக்கிறது. அப்போ அவர் வந்து மகேந்திரன் ஒருத்தர் வந்து திருவாரூர்லேருந்து வந்திருக்காரா அப்படின்னு கேட்டு எனக்கு தேடுறாரு. அந்த தேடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, மிக மிக ஆழமான ஒரு, இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு தந்தையும் ஒரு மகனுமாக என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்திலையும் அவருக்கு பங்கு தெரியும். என்னுடைய உள் வாழ்க்கையை மிக தெளிவாக அறிந்தவர். இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இப்படிப்பட்ட தலைவர்களிடமிருந்து தான் நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அம்பேத்கர் உணர்ந்தார், தேர்தல்ங்கிறத அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. தொடர் நல்லக்கன்று 3 முறை தேர்தலில் நின்றிருக்கார். 3 முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. முதல் முறை இன்னைக்கு வந்து தமிழகமே அவரை கொண்டாடுது, அன்னைக்கு கூட கொண்டாடும். அவருக்கு வின் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல இந்த 3 தேர்தல்கள்லையும் அவர் நிற்கணும்னு விரும்பவே இல்லை. கட்டாயப்படுத்தி கட்சி அவரை நிறுத்தினது. நமக்கு வந்து எலெக்ஷனில் பெற வெற்றியை விட இந்த ஜனங்கள் மத்தியில் வந்து ஒரு நல்லுறவை வளர்ப்பது மிகவும் அவசியமானது. 2 பேரும் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர். வேறு சக்திகள் ஏதோ இதில் வந்து ஊடாடி நிற்கிது. நான் வந்து இவரை போடுற போது நான் போட்டியிட வாபஸ் வாங்கிடுவோமான்னு கடைசி வரைக்கும் நினச்சேன். அந்த மாதிரி எங்கள் ஐயா மாதிரி, என்னுடைய அப்பா மாதிரி அந்த உணர்வு வந்து எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், விடுதலை சிறுத்தைகளுடைய இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அந்த கால மைய புள்ளியில் அவர் பயணம் பண்ணிட்டு போகிறார். தமிழகத்தினுடைய மைய புள்ளியில் அவருடைய ட்ராவல் இருக்குது. அதுக்கு முந்தைய மிக மிக கடுமையான ஒரு மாடல் தான் நல்லக்கண்ணு வாழ்க்கை. அதே போல் நிறைய அவருக்கு வந்து நிலங்கள், வசதிகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவர் அவர். அப்போ அந்த ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவர் வந்து காங்கிரஸ்க்கு வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அவங்கள அறியாமலேயே தவிர்க்க முடியாமல் ஆதிக்க சக்திகளுக்கு துணையாக போகுதுங்கிறத ஒரு 14-15 வயசுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் கம்யூனிஸ்டாக மாறுறாரு. அப்போ தான் வெளியில் வர்றாரு. அப்போ தான் அதுலேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர்றாரு. ஓகே. அவர் தீண்டத்தகாதவனை அடித்தால் அடி, உதைத்தால் உதை என்ற அளவிற்கு அந்த மூமெண்ட்டை கொண்டு வர்றாங்க. நீங்களெல்லாம் காலில் செருப்பு போட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த தோழர்கள் சொல்கிறாங்க, செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுவோம்? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, தாலியை அடகு வைத்தாவது செருப்பு வாங்கு. உன்னுடைய மனைவி தாலியை விட உன்னுடைய சுயமரியாதை முக்கியமானது. த டிக்னிட்டி, அதுதான் நல்லக்கண்ணு. அந்த டிக்னிட்டி எல்லாவற்றையும் விட முக்கியமானது. தண்டவளத்தில் ஒரு கீறல் விழுந்தால் இவங்க தான் அந்த தண்டவளத்தை உடைச்சிட்டாங்க. தந்தி கம்பத்தை அறுத்தார்கள், வெடிகுண்டுகளை செய்தார்கள், அறிவாளை வச்சு அங்கே வெட்டினா இங்கே வெட்டினா அப்படின்ட்டு அந்த பகுதிகள் முழுக்கில் இருக்கிற வழக்குகள்லாம் இவங்களை பிடிக்க முடியல. இவருக்கு வந்து 500 ரூபா தலைக்கு விலை வச்சாங்க. அன்றைக்கி 500 ரூபாங்கிறது இன்றைக்கி 96 லட்சம் வருது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர், அது மட்டும் இல்லாமல் மறைந்த ஐயா நல்லக்கண் அவர்களோட 50 ஆண்டு காலம் நட்புல அவரோடையே கூட டிராவல் பண்ணியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட நமக்கே தெரியும் அவரோட பொது செயலாளராக யார் இருந்தாங்க அப்படின்ட்டு நல்லக்கண் அவர்கள். இவரும் துணை செயலாளராக இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ அனுபவங்கள், எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கி அவர்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு இந்த தருணம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான். ஸோ இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு அவரை அழைச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உண்மையாகவே எனக்கு இந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த தருணத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த சேனல் நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் சேனல் வந்து எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தது வேறு யாருமே இல்லை, ஐயா நல்லக்கண் அவர்கள் தான். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு எடுத்தது வந்து யாருன்னு நீங்கள் தான்.
அவர் எங்களை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்டேருந்து பேச வச்சு அவர் இந்த சேனல் எங்களுக்கு தொடங்க வச்சது. இன்றைக்கி இந்த ஒரு சேனல் மட்டும் இல்லாமல் நாங்கள் 4 சேனல் நடத்துகிறோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மறைந்த ஐயா நல்லக்கண் அவரோட இறப்பு வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே தான். அதுக்கு வருத்தங்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மகேந்திரன் ஐயா பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு என்ன சொல்வீங்க? நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க உங்கள் சேனலே சொல்லலாம். உங்கள் சேனல் வந்து ஒரு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கிற விவரத்தை உடனே அப்போவே கொஞ்சம் நாளைக்கு முந்தி தான் சொன்னார். இப்படி ஒரு சமூக தளங்களை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு வந்து இது ஐயா தான் தொடக்கி வைக்கணும் அப்படின்னு கேட்டபோது நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க நம்ம தொடங்கிடலாம் அப்படின்ற போது ஐயாக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் வந்து நம்ம போய் அவர்கிட்ட சொல்லி அங்கேயே தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமான ஒரு நிலையில் அதாவது வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தொடங்குற போது ஒரு பெரிய திட்டங்கள் அது இது எதுவும் இல்லாமல் நேரடியாக போய் சொன்னபோது அவர் வந்து இந்த மாதிரியான வலிமை உள்ள சமுதாய கருத்துக்களை சுமந்த இப்படிப்பட்ட ஒரு ஊடகம் வர்றதுங்கிறது என்னங்கிறத வந்து அவருடைய மனம் நன்கு உணர்ந்திருக்கு. அப்போ கூட அவருக்கு வந்து முழுமையாக பேசுகிற வழக்கமாக அதுக்கு முந்தி இருந்த நிலைமைகளெல்லாம் இழந்திருந்தார். அவர் முகத்தை பார்த்த உடனே எனக்கு அது தெரிஞ்சுது, இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ உடனடியாக அவர் அதை தொடக்கி வச்சார். அதுவே ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். அதை விட மிக சுவாரஸ்யமானது அது இன்றைக்கி 4 அமைப்புகளை கொண்டு அந்த சேனல் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்களுடைய வியூஸு அதனுடைய லைக்ஸு இதெல்லாம் வந்து கொண்ட ஒன்று மாறுறதுங்கிறது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று நான் கருதுகிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு மூத்த அறிஞர்கள் தலைவர்கள் எங்களுக்கு வந்து இன்னும் எங்களை ஊக்கப்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு எங்களுக்கு வந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு இன்னும் அது பெருமையாக தான் சார். அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு வந்து நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது என்னோட முதல் கேள்வி, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கும் அப்படின்னா, பார்த்தாலே நீ மனசில் என்ன நினைக்கிற அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கும். உங்களுக்கும் 50 ஆண்டு காலம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது அப்படி ஒரு புரிந்துணர்வு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லை சார்? நிறைய விஷயங்களில் புரிந்துணர்வு எனக்கு மிக நன்றாக நினைவு இருக்கிறது. நான் திருவாரூர் கல்லூரியில் தான் என்னுடைய பட்டப்படிப்பை படித்தேன். அப்போவே மாணவர் இயக்கத்தில் நான் மிக தீவிரமாக பணியாற்ற தொடங்கிவிட்டேன். அப்போ பெரிய போராட்டங்கள்லாம் என்னை கைதியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. அப்போ வந்து அவசர கால சட்டம் 1975 ஒரு பெரிய மாநாடு திருச்சியில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு இங்கேருந்து போகிற போது நாங்கள் வந்து அப்போ வந்து எங்களுக்கு பஸ் எடுக்கிறதுக்கு காசு இல்லை, லாரியில் தான் மாணவர்களை கூப்பிட்டு போகிற போது அங்கே வந்து போலீஸ் மறிச்சிடுறாங்க, எமர்ஜென்சி மறிச்சிட்டு அதை தடுத்துட்டு மாணவர்களெல்லாம் திருப்பி அனுப்பிடுறாங்க. ஆனால் நானும் இன்னொரு மாணவரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்படி நைஸாக நழுவி போய் ஒரு பஸ்ஸில் ஏறி மாநாட்டுக்கு போயிடுறோம். மாநாட்டுக்கு போய் அந்த மாநாடு வந்து அந்த போலீஸ் கெடுபிடிகள் மற்றது இதுக்கெல்லாம் இடையில் வந்து கல்யாண சுந்தரமாக இப்போ செயலாளர். அப்போ வந்து இவர் முக்கியமான தலைவர். இவர் அதுக்கு முந்தைய நான் பார்த்ததில்லை. சரி. அப்போ சரியாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னாக்கா 75 இப்போ 26 51 ஆண்டுகள் ஆகுது. 51 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாக திருச்சி தேவர் மன்றம் அது அங்கே தான் சந்திக்கிறேன். அப்போ அவர் வந்து மகேந்திரன் ஒருத்தர் வந்து திருவாரூர்லேருந்து வந்திருக்காரா அப்படின்னு கேட்டு என்னை தேடுறாரு. அந்த தேடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க எங்களுடைய கட்சியினுடைய பத்திரிகை ஜனசக்தி. அந்த ஜனசக்தியில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரை வந்து ஒரு கல்லூரிகள்ங்கிற பேரில், தனியார் கல்லூரிகள்ங்கிற பேரில் நிலங்களை சட்டத்துக்கு புறம்பாக எப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, சட்டத்தை ஏமாற்றி கல்லூரிக்கு அதை பயன்படுத்துவதாக, ஆனால் அதே சமயத்தில் கல்லூரிக்கு வந்து கல்லூரியிலையும் சம்பாதிச்சு 2 விதமாக அரசாங்கத்தை எப்படி தஞ்சை மாவட்டத்தில் நிலப்பிரபுக்கள் ஏமாற்றுகிறார்கள்னு ஒரு கட்டுரை. அது என்னுடைய முதல் காலத்தில் நான் எழுதின கட்டுரை. அந்த கட்டுரையை அவர் படிச்சிருக்காரு.
படிச்சுட்டு அப்புறம் விசாரிச்சிருக்காரு. திருவாரூர் கல்லூரி மாணவர் தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னும் போது ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு முந்தைய நான் அவரை பார்த்ததில்ல. அவரை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. நானும் அப்போ தான் வந்து இயக்கத்தில் வேறு மாதிரி வர்றேன். அப்போ இவர் நல்ல வலுவானவர். அங்கேருந்து வந்து நீங்கள் தான் மகேந்திரனான்னு கேட்குறாரு. அதுதான் முதல் சந்திப்பு. அந்த சந்திப்புக்கு பிறகு படிப்படியாக இந்த 52 ஆண்டு காலங்களில் மிக மிக ஆழமான ஒரு, இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு தந்தையும் ஒரு மகனுமாக, என்னுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவருக்கு பங்கு தெரியும். என்னுடைய உள் வாழ்க்கையை மிக தெளிவாக அறிந்தவர். என்னுடைய குடும்ப விஷயங்கள், போக்குவரத்து எல்லாம் தெரியும். இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா என்னுடைய கோபம், திடீர்னு எனக்கு வரக்கூடிய கோபங்கள், அப்புறம் வந்து நான் பேசுகிற முறையில் வந்து யாராவது புண்படுத்துறது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்தால் இது எல்லாத்தையும் கவனித்து ஒரு திருத்துறது மாதிரியான ஒரு அடிப்படையை, அந்த உரிமையை வந்து அவருக்கு வந்து நானே கொடுத்தது மட்டுமல்ல, அது அதை எடுத்து கொண்டு வந்து கடைசி வரைக்கும் அது தொடர்ந்தது. இந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நட்பு இருக்கும். அதுவும் அரசியலில் இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அரசியல்னு வர்றபோது என்ன ஆகுதுனாக்கா அதுக்குள்ளே எப்படியோ ஒரு இடைவெளி வந்துடும். மதிப்புங்கிற பேரில் ஒரு இடைவெளி வந்துடும். அந்த மதிப்புங்கிற அந்த இடம் வந்து சில சமயத்தில் அதுவே சிக்கலாக மாறிடும். அதுவே சில சந்தேகங்களுக்கெல்லாம் காரணமாக கூட இருந்து போகும். ஆனால் என்னுடைய லைஃப்பில் அப்படிப்பட்ட இடைவெளிகள் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்த ஒரு தலைவராக அவர் இருக்கார். அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து என்றையுமே மறக்க முடியாத ஒரு தலைவர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இப்படிப்பட்ட தலைவர்களிடமிருந்து தான் நாம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய அரசியலில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் அரசியலை தவிர வேறு எந்த பணியிலும் இல்லை. நான் வந்து திருவாரூர் கல்லூரியில் எம்ஏ முடிச்சுட்டு அப்போவே நான் ஒரு குரூப் 1 சர்வீஸ் எழுதி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு திறமையான மாணவன். என் கூட எழுதினவங்களாம் பிறகு மாவட்ட கலெக்டர்களாக அப்படிலாம் வந்தவங்க 2 பேர் 3 பேர் இருக்காங்க. ஆனால் நான் போகாமல் நான் வந்து கட்சிக்கு வந்தேன். கட்சியினுடைய முழு நேர ஊழியர், ஹோல் டைமர் அப்படிங்கிறது வந்து அப்படின்னாக்கா வந்து நான் கடைசி வரைக்கும் வந்து பௌத்த சன்னியாசிகளைப் போல கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு நெறி சார்ந்த ஒரு அரசியல்வாதியாக வாழ்வேன். அரசியலில் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமாகத்தான் நான் வந்து அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முழுநேர ஊழியர். அந்த முழுநேர ஊழியர் வாழ்க்கையை நான் ஏற்றுட்டு வர்றபோது எனக்கு ஒரு ரோல் மாடல் வேணும்ல, இதே மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மாணிக்கம்னு ஒரு தலைவர், நல்லக்கண்ணுன்னு ஒரு தலைவர், இவங்க 2 பேரும் தான் அந்த விஷயங்களுக்கு ரொம்ப அடிப்படையானது. நான் இந்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இதெல்லாம் ஆகணும்னு எந்த காலத்தில் நினச்சதில்லை. பல பேரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நான் இருந்தேன். என்னை கூட நீங்கள் ஏன் போகலாமேன்னு கேட்டாங்க. நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவும் ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம், மாடல் வந்து நல்லக்கண்ணு, மாடல் வந்து மாணிக்கம் நல்லக்கண்ணு, இவங்க 2 பேருமே அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற அரசியலை விட மக்கள் அரசியலில் கூடுதல் கவனம் கொடுத்தவர்கள். இப்போ ஒரு கம்யூனிஸ்டுகளில் ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம் உண்டு, எப்போவுமே உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் என்பது ஒரு விதமான மேட்டுக்குடி மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக மட்டும் இருக்கும். அடித்தள மக்களை பாதுகாக்கணும், அடித்தள உரிமைகளை கேட்க வேண்டும் என்றால் மக்கள் அதிகாரத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். மக்கள் அதிகாரத்தை ஒன்றுபடுத்தி தான் கேட்க வேண்டும். கட்சிகள் மக்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டதா, கட்சிகள் அதிகாரத்துக்கு மக்கள் கட்டுப்பட்டவர்களா? இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இன்றைய வரைக்கும் இருக்குல்ல? இல்லை, இப்போ இல்லை, இப்போ கூடுதலாக இருக்குது. இன்று இருக்கக்கூடிய கூடுதல் வந்து இது ரொம்ப அதிகம். ஆனால் இன்னமும் உங்களுடைய தொலைக்காட்சிக்கு வந்து நான் சொல்ல விரும்புவது, நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னாக்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல்லிருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலேயுமே அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம் என்று குறிப்பிடப்படவே இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு வந்து அதிகாரம் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் யாருக்கு அதிகாரம்னு அரசியலமைப்பு சொல்லுதுனாக்க, அதனுடைய தொடக்கம்
பீப்புள் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க, அதிலே வி பீப்புள் ஆஃப் இந்தியா. Yeah. இந்த முழு விஷயங்களும் நாட்டினுடைய எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு, இந்த மக்கள், இந்த நாட்டு குடிமக்கள் தான் அவர்களுக்கான உரிமை, சாவரின் பவர், தயாரிய சாவரின் பவர் என்பதாகத்தான் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய தொடக்கமே தொடங்குது. இதை உணர்ந்தவர்கள் உண்மையான அரசியல்வாதிகள். ஆனால் அம்பேத்கர் உணர்ந்தார். தேர்தல்ங்கிறத அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. அவர் தன் வெற்றி பெற மாட்டேன் என்று தெரிந்து கூட இருந்தார். அதனால தான் இந்தியாவில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனா இவர் தான் வேணும், ஆனால் இவர் தேர்தலில் நின்னா ஜெயிச்சு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் தனி உத்தரவை போட்டு அவரை ராஜ்யசபா மெம்பராக, அவரை இதனுடைய உறுப்பினராக தேர்வு செய்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருந்தது. அப்போ இவர்கள் தேர்தல் அரசியல்ங்கிறதுல ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அதை பற்றி சிந்தனையே இருக்காது. மக்கள் அரசியல் தான். தோழர் நல்லக்கன்று 3 முறை தேர்தலில் நின்றிருக்கார், 3 முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. முதல் முறை இன்னைக்கு தமிழகமே அவரை கொண்டாடுது, அன்னைக்கு கூட கொண்டாடும். எனக்கு இந்த கேள்வி எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்பேற்பட்ட, அதாவது அவரோட எனக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம், 12வது வயசுல என்ன சார் அவருக்கு தெரியும்? அவர் இந்த காங்கிரஸ்க்காக போய் அந்த போராட்டத்துல நின்றுருக்காரு. பாரதியாரோட மணிமண்டபம் கட்டணும் அப்படின்றதுக்காக தன்னோட 15வது வயசுல 400 ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் எனக்கு புலப்படாத ஒரு விஷயம். 12வது வயசுல எங்களுக்கு சொப்பு சாமானோட விளையாடுற அளவுக்கு தானே அப்போ கூட இருந்திருக்கும். அவருக்கு எப்படி அந்த தெளிவு அவருக்கு இருந்திருக்கும்? சரி, இத்தனை தெளிவு இருந்திருக்கு, ஏன் அவரால் வின் பண்ண முடியல? அவருக்கு வின் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல இந்த 3 தேர்தல்கள்லையும் அவர் நிற்கணும்னு விரும்பவே இல்லை. கட்டாயப்படுத்தி கட்சி அவரை நிறுத்தினது. அப்போ அவருக்கு இந்த லட்சியங்கள் தான். 1967 தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நின்னது. அப்போ திமுக ஒரு பெரிய அலை வீசின காலம், அதில் ஜெயிக்க முடியல. 77 காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் சிபிஐ மட்டும் நின்றுது. ரொம்ப குறைவான ஓட்டில் தான் அம்பாசமுத்திரத்தில் தோத்தார். நாடாளுமன்றத்தில் கோவையில் போட்டியிட்ட போது போட்டியிட விருப்பமே இல்லை. முழுசு கடைசி வரைக்கும் நின்று சண்டை போட்டார். முழு இரவும் நான் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேற யாராவது ஒருத்தர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அவருக்கு. எனக்கு என்னால் இதெல்லாம் முடியாது, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. மேபி அவருக்கு ஈடுபாடு இல்லாததுனாலே அவர் தோற்று போயிருப்பாரா சார்? இல்லை, அதுக்கு காரணம் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாங்கனாக்க வந்துடுறாங்க. அப்புறம் நான் அவர் இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு முழு இரவும் காரில் அவரோடு வரும்போது தூங்கவே இல்லை, யாரோடையும் பேசவும் இல்லை. இங்கே நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு கெடுதல் பண்ணிட்டீங்களே, என்ன எதுக்கு, எனக்கு பிடிக்காத ஒன்று ஏன் என் தலையில் திணிக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறமா எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னா, அப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெரிய வெடிகுண்டு வெடித்து ஒரு பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் இந்து முஸ்லீம்னு 2 பிரிஞ்சு நிற்கிது. அப்போ பிரிஞ்சு நிற்கிற போது இவர் அப்போ தேர்தலில் நிற்கிறாரு. நின்னோடனே அந்த தேர்தலில் இங்கேருந்து இவர் போகிறபோது முஸ்லீம் நண்பர்களே என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் பகுதிக்கு நீங்கள் ஓட்டு கேட்க வராதீங்க, அதை காரணம் காட்டி பெரும்பான்மையான ஜாதிய மக்களை உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கள கூட ஓட்டு போடாமல் செஞ்சுருவாங்க பாரதிய ஜனதா கட்சி, அதனால் நீங்கள் வராதீங்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அது தப்பு, நாம் அங்கே போகணும், நமக்கு எலெக்ஷனில் பெற வெற்றியை விட இந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்லுறவை வளர்ப்பது மிகவும் அவசியமானது. 2 பேரும் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க ஒருத்தர். வேறு சக்திகள் ஏதோ இதில் ஊடாடி நிற்கிது. ஒரு கால அந்நிய சக்திகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் சாதாரண மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200க்கு அதிகமானவர்கள், 300க்கு அதிகமானவர்கள் தூக்கு தண்டனை வரைக்கும் தரக்கூடிய அளவுக்கு வழக்குகள் போட்டு எல்லாருமே ஜெயிலில் இருக்கிறாங்க முஸ்லீம் மக்கள். அப்போ இந்த நேரத்தில் நாம் இதை செய்தால் அந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால் தேர்தலில் ஏற்படுற தேர்தல் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு போகலாம், யாரும் ஜெயிக்கலாம், யாரும் தோக்கலாம். ஆனால் அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது காலம் காலத்திற்கு இருக்கக்கூடியது. அதனால் நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு போகிறாரு. அதில் என்ன ஆகுதுனாக்கா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், அந்த குண்டு வெடிப்பில் கோவப்பட்ட ஒரு மக்கள் கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா இவருக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க.
50,000 ஓட்டில் தான் இவர் தோத்து போறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட குடியரசு துணைத் தலைவர் அவர் அதை பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. சார் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் வந்து வின் பண்ணாலுமே அவரால் அவரோட வின்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் வந்து இவரை பார்த்து அந்த மரியாதையும் என்னை மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி ரொம்ப உருக்கி பேசின மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு நான் ஒரு தடவை பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து இவரை போடுற போது நான் போட்டியிட வாபஸ் வாங்கிடுவோமான்னு கடைசி வரைக்கும் நினச்சேன். அந்த மாதிரி எங்கள் ஐயா மாதிரி, என்னுடைய அப்பா மாதிரி அந்த உணர்வு வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில். அப்போ அவர் எம்பியாக இருந்தார், ஜனாதிபதி துணை ஜனாதிபதி எல்லாம் இல்லாத ஒரு காலம். அப்போ நேரடியாக பேசும்போது ஒரு தடவை சொன்னார். அப்போ என்ன அப்படின்னாக்க இதுதான் அவர் வந்து அரசியலில் தற்காலிகமாக பெறக்கூடிய வெற்றிகளை விட மக்கள் பெறக்கூடிய வெற்றி முக்கியமானது. அதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் இந்த மக்கள் அரசியலில் இருக்கிறவங்க எலெக்ஷன்கிறது வந்து பல்வேறு காரணங்களில் தான் வெற்றி தோல்வி நடக்குது. எலெக்ஷனுக்கு வெற்றி உண்டு, தோல்வி உண்டு. ஆனால் லட்சியத்திற்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அதுதான் லட்சியம். அந்த லட்சியக்காரர்கள் என்றைக்கும் வெற்றி தோல்வியெல்லாம் தூக்கி அது பாட்டுக்கு உடம்பில் ஒட்டின தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போவானே ஒழிய அவனுக்கு அவனுடைய நோக்கம் லட்சியம். லட்சியங்கிறது முழு சமூகத்தையும் ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் நடத்துறதுக்குரிய போராட்டம். அதுதான் நல்ல கண்ணு. தமிழக மக்கள் அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய இந்த ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக உருவாகிறதே கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் புரிந்து கொள்வதில்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் விடுதலை சிறுத்தைகளுடைய இயக்கத்தினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவரை வந்து கல்லூரி வாழ்க்கையிலிருந்து நான் அறிவேன். அவர் வந்து மதுரையில் போராட்டங்கள் நடத்தி அவர் வந்து போலீஸ் வந்து ஒவ்வொரு இடமா தேடி தேடி நின்ற போது அவர் மறைந்திருந்த காலத்தை நான் தெரியும். எனக்கு கைகளில் அவரே அந்த வண்ணத்தை குழைச்சி எழுதின காலங்களையெல்லாம் நான் அறிவேன். அவர் அரசு பணியில் இருந்தபோது என்ன மாதிரி நெருக்கடியை அவர் சந்தித்தாருங்கிறதையும் எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கடிகளையும் அவ்வளவு சிரமங்களையும் சுமந்து அவர் வந்து இன்னைக்கு ஒரு தலைவராக அவர் வந்து தமிழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய இன்றைய அந்த கால மைய புள்ளியில் அவர் பயணம் பண்ணிட்டு போகிறார். தமிழகத்தினுடைய மைய புள்ளியில் அவருடைய டிராவல் இருக்குது. அப்படின்னாக்க அது எவ்வளோ சிரமப்பட்டிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளவு இழந்திருக்கணும், எவ்வளவு காலங்கள் அவங்க அதில் சிரமப்பட்டிருக்கணும். இது ஒரு மாடல்னா அதுக்கு முந்தைய மிக மிக கடுமையான ஒரு மாடல் தான் நல்ல கண்ணு வாழ்க்கை. நீங்கள் கேட்டது மாதிரி 14 வயசில் தொடங்கினார். அதெல்லாம் ஒரு 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 வகையான விஷயங்கள் தான். ஆனால் அவர் வந்து அதுக்கு பிறகு காந்தியை சந்திக்கிறாரு. ஒரு சாதாரண குடும்பம்லாம் கிடையாது அவருடைய குடும்பம். அதில் இவர்கிட்ட உள்ள பெரிய ஒரு ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்க, நல்லக்கண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் அவர் பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது. 50 ஆண்டு காலம் அவரோட இருந்திருக்கேன். கொஞ்சோண்டு தான் தெரியும் அவர் குடும்பத்தை பற்றி எனக்கு. இப்போ அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக கைதி எண் 9658 அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி, அந்த புத்தகத்துக்கு தமிழக முதல்வர் இந்த மாதிரியான ஒரு தியாகம் பொருந்திய ஒரு தலைவருடைய ஒரு வாழ்வையை வேறு யாரும் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி முன்னுரை கொடுத்துருக்காரு. இறை என்பவர் முன்னுரை கொடுத்துருக்காரு. IAS தலைமை அவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை எழுதுகிற போது தான் அவர் யாருங்கிறது முழுசாக எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கான ட்ராவல் பண்ணும்போது அது அப்போதான் உங்களுக்கே நீங்களே உணர ஆரம்பிக்கிறீங்க. இல்லை, நான் தேடி போகிற போது தான் அந்த உண்மைகள் எனக்கு கிடைக்குது. ஆனால் அவர் சொல்லவே இல்லை, உள்ளபடியே சொல்கிறேன். அவங்க அப்பா அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஜூரியாக இருந்திருக்காரு. ஜூரிங்கிறது வந்து நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு இணையாக உள்ளூரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை நீதிமன்றமே நியமிக்கிறவங்க தான் ஜூரிகள். அவர் வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மாட்டு வண்டியில் அவர் பிரயாணம் பண்ணுறப்ப சைக்கிளில் 2 கான்ஸ்டபிள் முந்தி போவாங்களாம். அவருக்குன்னு தனி கோட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நிறைய அவருக்கு வந்து நிலங்கள் வசதிகள் இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவர் அவர். அப்போ அந்த ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவர் வந்து காங்கிரஸ்க்கு வர்றாரு. காங்கிரஸ் கட்சியில் தீண்டாமை ஒழிப்புங்கிறது ரொம்ப அவசியங்கிறது அவர் மனசில் படுது.
அதுக்கான இயக்கங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அவங்கள அறியாமலேயே தவிர்க்க முடியாமல் ஆதிக்க சக்திகளுக்கு துணையாக போகுதுங்கிறத ஒரு 14-15 வயசுக்குள்ளே புரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் கம்யூனிஸ்டாக மாறுறாரு. அப்போ தான் வெளியில் வர்றாரு. அப்போ தான் அதுலேருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர்றாரு. ஓகே. அவர் தீண்டத்தகாதவனை அடித்தால் அடி, உதைத்தால் உதை என்ற அளவிற்கு அந்த மூமெண்ட்டை கொண்டு வர்றாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. இது ரொம்ப வந்து அதுவும் வட தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தென் தமிழகத்தினுடைய அந்த பகுதிகள் முழுவதும் வந்து இந்த தீண்டாமை கொடுமைங்கிறது சாதாரணமானதல்ல. அது வந்து பல வடிவங்களில் இருக்கும். பல வடிவங்களில் இருக்கும்னாக்கா நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஓடும் குடிகள் அப்படின்னு ஒன்று, அது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஓடும் குடிகள் இப்போ இந்த வார்த்தையே புதுசாக இருக்குது. அந்த ஓடும் குடிகள் என்னன்னாக்க ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள் மடங்களில் குடியிருப்பார்கள். விதி என்ன அப்படின்னாக்க அவன் அம்மி கொடக்கல் ஏதாவது வச்சுக்கக்கூடாது. அப்படியே தப்பித்தவறி வைத்திருந்தால் கூட அதை மண்ணில் புதைக்கக்கூடாது. அதே போல் வீடுனாக்க அந்த வீடுக்கு நிலம் இருக்கும், கதவு இருக்கும். அவங்க கதவோ நிலையோ வைக்கக்கூடாது, மண்ணில் புதைக்கக்கூடாது. இந்த நீங்கள் பாதையில் வந்து கிராமப்புறத்தில் படல்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு உள்ளுக்கு போகலாம், வெளியில் வரலாம். அது மாதிரி வேணால் வச்சுக்கலாம். நாய் மற்றது எதுவும் நுழையாமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம், மறைவாக ஒரு. ஆமாம். இதுதான் வந்து இந்த ஓடும் குடிகள்ங்கிறதுக்கான பிரின்சிபல். இதை எதிர்த்து முதல்ல அம்பலப்படுத்துகிற போராட்டத்தில் அவர் ஈடுபடுறாரு. ரெண்டாவது வந்து வர்றபோது இதையெல்லாம் எதிர்த்து வர்றப்போ வந்து அந்த ஜாதிய கொடுமைகளுடைய உச்சம், அது உச்சம்னா சாதாரண உச்சம் கிடையாது. செருப்பு போட்டுட்டு, செருப்பே கிடையாது, துண்டு வந்து இங்கே தான் வைக்கணும். துண்டும் கிழிஞ்சு போன சாதாரண துண்டுகளாக இருக்கும். கூனி தான் டவுன் நகரத்தில் அந்த வீடுகளில் போனாலும் ஜமீன் அடிப்படைகள். இவங்க குடும்பங்களில் சில பேர் ஜமீன் குடும்பம், சிவகிரி ஜமீன், மற்றவங்கள்லாம் இவங்களுடைய உறவுக்காரவங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதை எதிர்க்கிற போது அந்த சமூகத்தின் முழு எதிர்ப்பும் இவர் மேலே வந்துடுது. இவர் மட்டும் எதுக்கு எடுத்து போராடுறாரு? இல்லை, இவர் நம்ம பையன் எதுக்கு அங்கே போய் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இவர் இன்னும் தீவிரமாகிற போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கம்யூனிஸ்டுகள் தொடர்பு ஏற்படுது. பெரிய சிந்தனையாளர்கள், சிந்தனை மாற்றம் உள்ளவங்கள்லாம் தொடர்பு ஏற்படுற போது ரொம்ப வலிமையான முறையில் வந்து அந்த மாற்றங்கள் அங்கே நிகழுது. அந்த நிகழ்கிற போது உடனடியாக அப்போ தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நேரு அரசாங்கத்தை எதிர்ப்பதுங்கிற போராட்டத்தை நடத்தி, இந்த போராட்டத்தில் இவர் அதில் பங்கு பெறாரு. இதில் ஒரு அந்த நெருக்கடியான காலத்தில் இவர் வச்ச கோஷத்தில் ஒன்று என்னன்னாக்க, நீங்களெல்லாம் காலில் செருப்பு போட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த தோழர்கள் சொல்கிறாங்க, செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, தாலியை அடகு வைத்தாவது செருப்பு வாங்கு. உன்னுடைய மனைவி தாலியை விட உன்னுடைய சுயமரியாதை முக்கியமானது. த டிக்னிட்டி, அதுதான் நல்ல கண்ணு. அந்த டிக்னிட்டி எல்லாவற்றையும் விட முக்கியமானது. நாளைக்கு சம்பாரித்து உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அடகு வச்ச தாலியை திருப்பிக்கலாம். ஆனால் இன்று உன்னுடைய சுயமரியாதையை, மனுஷங்கிற அடையாளத்தை நீ இழந்தால் என்றைக்குமே எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு அவருடைய பிரபலமான கோஷம் அது. அதற்கு பிறகு தான் வந்து அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வர்றாங்க. அந்த இளைஞர்களில் ரொம்ப வேடிக்கையானது, மும்பாயில் போய் அப்போ பம்பாயில் போய் சில பையங்க வேலை செய்கிறாங்க, இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள். அங்கே போகிற போது அங்கே அம்பேத்கர் அமைப்பு அதனுடைய கொள்கைகளை புரிஞ்சு கொஞ்சம் பேர் அங்கே வர்றாங்க. இவங்க கம்யூனிஸ்ட் தீவிரமானவங்க பல பேர் போகிறாங்க. இவங்கெல்லாம் போய் தான் அந்த ஒரு முடிவு, என்ன முடிவுன்னா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காலில் செருப்பு போட்டு துண்டு போட்டு அந்த ஜமீன் தெருக்குள்ளே போகிறது. அப்போ தெருக்குள்ளே போகிற போது அவங்க அடியாள் வரபோது இவங்க அதை எதிர்க்கணும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு மனதைரியம் இருக்குமா? அல்ல, அந்த அளவுக்கு இவங்க எல்லாரையும் கொண்டு போகிறாங்க. ஜமீன் என்ன பண்ணுறான்னா, நேரடியாக ஆள் வச்சு அடிக்க முடியல. அவனுடைய மாடி வீட்டில் குடங்குடமாக சாணியை கரைச்சி அதில் வச்சு மேலேருந்து ஊற்றுறான். அதெல்லாத்தையும் இப்படி தொடச்சி இப்படி போட்டுட்டு தைரியமாக ஆட்களை அழைச்சிட்டு போகிறாங்க. சிவகிரியில் அது நடந்தது, நல்லக்கண்ணு நடத்திய போராட்டங்களில் அது நடந்தது.
தமிழ்நாட்டில் பல உண்மைகள் தெரியவே தெரியாது. அப்போ போகிற போது என்ன ஆகுதுனாக்கா, தே ஆர் பிரேக்கிங் த கட். முடியாது என்பதை நாங்கள் முடித்து காட்டணும்னு சொல்கிற போது ஒரு இடம் வருது. அப்புறம் வழக்கமாக சகஜமாக செருப்பு போடுறது, துண்டு போடுறது, இதெல்லாம் கொண்டு போகிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. இப்படி இருக்கிற இந்த இதில் நீ இந்த போராட்டங்கள்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இந்த போராட்டம் நானும் படித்தேன். தஞ்சாவூரில் மணல் கொள்ளைக்கு எதிராக 5 வருஷம் போராடி, அதாவது அது மதுரை அந்த கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு, இங்கே யாருமே மணல் அள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் எவ்வளோ போராடி இருக்காருன்னு அது படிக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது சார். அதெல்லாம் கொஞ்சம் பிற்காலம். அப்புறம் இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் அவர் 85 வயதுக்கு மேலே நடந்தது. இப்போ நான் சொல்கிறது ஒரு 23, 24, 25 வயசில் நடந்தது. 85 வயசுலேயே இப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேங்களுக்கு. அப்போ அவர் இது பண்ணார். அதற்கு பிறகு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு மேலே தான் அந்த அடக்குமுறைகள். இப்போ இப்படியெல்லாம் இவன் செய்கிறானே அப்படிங்கிற கோபம் அந்த ஊர்க்காரவங்க, சொந்தக்காரவங்க, ஜாதிக்காரவங்கள்ட்டெல்லாம் கொந்தளித்து இருந்து கொண்டிருந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நேரு அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் என்று முடிவு செஞ்சு அது தடை செய்யப்பட்டு, அந்த தடை செய்யப்பட்ட உடனேயே இவங்களெல்லாம் கைது செய்கிறதுக்கு போலீஸ் தேடுது. தலைமறைவு வாழ்க்கை. அப்போ என்ன வருது அப்படின்னாக்கா, அவங்க தலைமறைவு வாழ்க்கையிலேருந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஏன்னா தலைமறைவு வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வசதியாகவும் போயிடுது. இவர் எத்தனை வருஷம் தலைமறைவாக இருந்தார்? 1.5 வருஷம், 2 வருஷம் தலைமறைவு, 1.5 வருஷம் விசாரணை கைதி. அவருக்கு 18 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. இல்லை, இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி அது இருக்கு சொல்கிறேன். இதை ஒட்டி நான் சொல்லி வர்றேன். அப்போ என்ன வர்றாங்கனாக்கா, அந்த தலித் மக்களை ஆயுதபாணிகளாக மாற்றுறாங்க. அது நிறைய கதை இருக்குது. அது ஒரு தனியாக எழுதணும். அது அந்த அமைப்பு முறைகள், அதனுடைய தன்மைகள், எப்படி ஜாதியத்தை மாறாமல் இருக்கிறதுக்காக என்னென்னலாம் தந்திரங்கள் செய்தார்கள் அப்படிங்கிறது இவர் வாழ்க்கையிலிருந்து ஒரு 1000 பக்கத்துக்கு எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவர் பற்றி ஒரு படமாக எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சங்கடங்கள். அதில் என்ன பண்ணுறான்னா, இவர் தலைமறைவான உடனே கோபம் முழுக்களும் இவர் மேலே, மாணிக்கம் மேலே ஒரு போட்டு நெல்லை சதி வழக்கு என்ற ஒன்றை தயாரித்து அதில் 100 குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தலைமறைவாக இருக்கிறதுனால அந்த நெல்லை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி இதெல்லாம் இப்போ ஒரு மாவட்டம். அங்கே என்ன வழக்கு நடந்தாலும் சரி, எவன் கொலை செஞ்சாலும் சரி, இவங்க தான் கொலை செஞ்சாங்க அப்படின்னு பதிவு பண்ணிடுவாங்க. தண்டவளத்தில் ஒரு கீறல் விழுந்தால் இவங்க தான் அந்த தண்டவளத்தை உடைச்சிட்டாங்க, தந்தி கம்பத்தை அறுத்தார்கள், வெடிகுண்டுகளை செய்தார்கள், அறிவாளை வச்சு அங்கே வெட்டினா இங்கே வெட்டினா அப்படின்ட்டு அந்த பகுதிகள் முழுக்கில் இருக்கிற வழக்குகள்லாம் இவங்களை பிடிக்க முடியல. இவருக்கு 500 ரூபா தலைக்கு விலை வச்சாங்க. அன்றைக்கி 500 ரூபாங்கிறது இன்றைக்கி 96 லட்சம் வருது. அவ்வளவு விலை அதுக்கு. பிடிக்க முடியலனாக்கா இவங்க அப்பா ஜூரிங்கிற மாதிரி, இவங்க அண்ணன் சுங்க இலாக்காவினுடைய துணை கலெக்டர், அவர் டெபுட்டி கலெக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சுற்ற போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த சுங்க இலாக்காவுடைய காவலர்களை வைத்து எப்படியாவது ஆளை பிடிச்சி கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சிருவோம் சுற்றாம அப்படின்னு அவர் ஒரு முயற்சி செய்கிறாரு. தன் தம்பி சேஃபாக இருக்கணுங்கிறதுல. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலத்தில் அவர் அவ்வளோ தைரியமாக இருந்து, போலீஸ் ரொம்ப கடுமையாக இருக்கும்போது புலியூர் குறிச்சிங்கிற ஒரு ஊரில் கைது செய்கிறாங்க. நான் அவரை கேட்டேன், எப்படி கை சேர்ந்து எப்படி உங்களை கைது பண்ணாங்கன்னு. 10 நாள் தூக்கமே இல்லை.